ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஐடி வித் விஜய். இன்றைக்கி நம்ம ஏபிஐஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏபிஐஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஏபிஐஸோட ஹிஸ்ட்ரி என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏபிஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுதான் ஏபிஐயோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த ஏபிஐ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா அது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாக இருக்கலாம், வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஒரு டெவலப்பர் இந்த அப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணும் போதே அது கூட சேர்த்து ஏபிஐஸும் க்ரியேட் பண்ணுவாங்க. எதுக்காக ஏபிஐஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஜியூஐலேயே எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணிட முடியாது. அதே மாதிரி ஜியூஐலே எல்லா ஆக்ஷன்ஸையும் பர்ஃபார்ம் பண்ணிட முடியாது. அதுக்காக தான் டெவலப்பர்ஸ் ஜியூஐ கூட ஏபிஐஸையும் சேர்த்து டிசைன் பண்ணுவாங்க. இந்த ஏபிஐஸ் எந்தெந்த இடத்துல நமக்கு ஒர்க் ஆகும், எப்படியெல்லாம் இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரி மூலிமா பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம். ஓகே, இப்போ போகிற இடத்துல கண்டிப்பாக நம்ம போய் அந்த ஹோட்டலில் இருக்க கிச்சனில் குக் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம், ரைட்டா? ஸோ நம்ம ஒரு கஸ்டமர் அந்த ஹோட்டலில், நமக்கு அந்த ஹோட்டலில் இருந்து ஏதோ ஒரு டேட்டா தேவை. இட் மீன்ஸ் நமக்கு ஒரு லன்ச்சோ டின்னரோ சம்திங் நமக்கு தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம ஒரு கஸ்டமர். ஸோ ஏபிஐஸும் அதே மாதிரி தான், ஏபிஐஸுக்கும் ஒரு கஸ்டமர் வேணும். ஓகே, நான் ஒரு கஸ்டமர், நான் எனக்கு என்ன வேணுங்கிறத யாருக்கிட்ட ஆர்டர் பண்ண போகிறேன், அங்கே இருக்க சர்வர்கிட்ட ஆர்டர் பண்ண போகிறேன், ரைட்டா? அதே மாதிரி தான் நான் ஒரு எண்ட் யூசர், நான் ஏபிஐ கிட்ட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் எனக்கு இந்த டிஷ் வேணும் அப்படின்ட்டு நான் சர்வர்கிட்ட ஆர்டர் பண்ணால், அந்த சர்வர் அங்கேருந்து நேராக கிச்சன் போய் அங்கே இருக்க ஷெஃப்கிட்ட நான் என்ன ஆர்டர் கொடுத்தனோ ஸோ அந்த ஆர்டரை சொல்லி அந்த ஆர்டரை என் டேபிளுக்கு திரும்பியும் எடுத்துகிட்டு வந்து ப்ராப்பராக கொடுப்பாரு, ரைட்டா? ஸோ இதே தான் ஏபிஐயும் பண்ணும். ஓகே, ஸோ நான் ஒரு எண்ட் யூசர், எனக்கு இந்த செட் ஆஃப் டேட்டாஸ் வேணும் அப்படின்ட்டு நான் ஏபிஐட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ண போகிறேன். ஏபிஐ தான் இந்த இடத்துல ஒரு சர்வராக ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஏபிஐ இங்கேருந்து ஒரு ஏபிஐ சர்வருக்கு போய் அந்த ஏபிஐ சர்வரில் இருந்து அந்த டேட்டாஸை ஃபெட்ச் பண்ணிட்டு வந்து என்கிட்ட தரப்போகுது. ஸோ இது டேட்டா ஃபெட்சிங்க்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. இது ஏபிஐஸால் மல்டிபிள் திங்ஸை ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏபிஐ மூலிமா ஒரு டேட்டாவை நம்மளால் கெட் பண்ண முடியும், ஒரு டேட்டாவை சர்வரில் திரும்பி ஃபீட் பண்ண முடியும், ஆல்ரெடி இருக்க டேட்டாவை அப்கிரேட் பண்ண முடியும், ஆல்ரெடி இருக்க டேட்டாவை நம்மளால் டெலீட் பண்ண முடியும். இந்த மாதிரி வேரியஸ் ஆக்ஷன்ஸை வந்து ஏபிஐஸால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இன் ஷார்ட், ஏபிஐனா என்ன, ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நமக்கு தேவையான ஒரு டேட்டாவை ஜியூஐயிலேருந்து எடுக்க முடியலை, ஆர் நம்மளோட ஆக்ஷன்ஸை ஜியூஐயால் பண்ண முடியலைன்னா நம்ம ஏபிஐஸுக்கு போவோம். ஸோ ஏபிஐஸில் அந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஏபிஐ. ஸோ நம்ம இப்போ ஏபிஐஸோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஐஸோட ஹிஸ்ட்ரியில் மூலியமாக தான் நம்ம ஏபிஐஸை பற்றி இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏபிஐஸ் வந்து 2000s தான் நல்ல பிரபலமாக ஆரம்பிச்சுது. ஓகே, ஸோ ஏன் இது பிரபலமாக ஆரம்பிச்சுது, இது எப்படி என்னென்ன ஃபேஸில் வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏபிஐஸை வந்து 5 ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஏன் 5 ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 5 டைம் லைனில் தான் ஏபிஐஸ் பயங்கரமாக எவால்வ் ஆக ஆரம்பிச்சுது. நிறைய கம்பெனிஸ் இந்த ஏபிஐஸை அடாப்ட் பண்ணி அவங்களோட அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபேஸ் 1 கமர்ஷியல் ஏபிஐஸ். ஸோ ஏர்லி 2000s தான் இந்த கமர்ஷியல் ஏபிஐஸை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. இதை யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதுலேயும் மேஜராக சேல்ஸ்ஃபோர்ஸ், ஈபே, அமேசான், இவங்க தான் ஃபஸ்ட்டு ஏபிஐஸை வந்து அடாப்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களோட வெப் அப்ளிகேஷன்ஸ்க்காக. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு என்ன கிடச்சிது, இது யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஐஸ் வந்து இவங்க க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்களே வச்சுக்காமல் அதை தேர்ட் பார்ட்டிஸ்க்கும் கொடுத்தாங்க.
இவங்களோட பார்ட்னர் கம்பெனிஸுக்கு கொடுத்தாங்க. ஏன் வெளியே இவங்க இந்த ஏபிஐஸை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஐஸை வெளியே ஷேர் பண்ணுறது மூலிமா பர்டிகுலர் டேட்டாஸை வந்து தேர்ட் பார்ட்டிஸாலையும் அக்சஸ் பண்ண முடியும். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இவங்க கம்பெனிஸை க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இவங்க இதை டெவலப் பண்ணி எல்லாருக்கும் பிரபலப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ செகண்ட் ஃபேஸ் சோஷியல் மீடியா ஏபிஐஸ். இந்த சோஷியல் மீடியா ஏபிஐஸ் மிட் 2000s வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பல குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணாங்க. அதுலேயும் மேஜராக சோஷியல் மீடியா கம்பெனிஸ். ஸோ சோஷியல் மீடியா கம்பெனிஸ்னு பார்க்கும்போது அப்போ இருந்த காலகட்டத்தில் ஃப்ளிக்கர், ஃபேஸ்புக், ட்விட்டர் இவங்க எல்லாருமே இந்த ஏபிஐஸோட பவரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த ஏபிஐயை அடாப்ட் பண்ணி அவங்க நிறைய விஷயத்துக்காக இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இன் ஆகஸ்ட் 2006 ஃபேஸ்புக் அவங்களோட அஃபிஷியல் ஏபிஐயை லான்ச் பண்ணாங்க. இந்த அஃபிஷியல் ஏபிஐயோட அட்வான்டேஜ் என்ன? இது அவங்களோட ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ண போதா டைரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஸோ எதுக்காக இவங்க இந்த ஏபிஐயை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தா தெரியும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து இதே டேட்டில் எடுத்திருப்போம். ஸோ இது உங்கள் மெமரிஸ் அப்படின்னு ஷோ பண்ணும். நம்மளோட பர்த்டேஸை ஷோ பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டேட்டாஸை வந்து அக்சஸ் பண்ணி அதை நம்மளுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த ஃபேஸ்புக் ஏபிஐயை வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க. இதன் மூலயமா இவங்களோட பிளாட்ஃபார்மோட யூசர் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏபிஐஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளவுட் ஏபிஐஸ் வந்து டாமினேட் பண்ணுது. இன் 2006 பார்த்தீங்கன்னா அமேசான் அவங்களோட சர்வீசஸில் வந்து இந்த ஏபிஐஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது அமேசான் சிம்பிள் ஸ்டோரேஜ் அண்ட் அமேசான் எலாஸ்டிக் கம்ப்யூட். ஸோ EC2 இது ரெண்டுலேயுமே அமேசான் வந்து ஏபிஐஸை வந்து இன்டகிரேட் பண்ணி ஏபிஐஸை வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க. இதன் மூலிமா அமேசானுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த ஏபிஐஸ் மூலிமா டெவலப்பர்ஸ் வந்து ஈஸியாக இந்த சர்வீசஸை வந்து அவைலபிள் ஈஸியாக இருந்ததுனால அவங்களால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட், ஸோ கோட் மூலியமாகவே அவங்களோட கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையுமே மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திங் வந்து டெவலப்பர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த ஏபிஐஸோட பங்களிப்பு அதில் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ ஃபோர்த் ஃபேஸ் பார்த்தோன்னா ஏபிஐஸ் ஃபார் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ 2007 ஆண்ட்ராய்டு அண்ட் iOS இவங்க 2 பேருமே இந்த ஏபிஐஸை வந்து எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2007 ட்விலோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏபிஐ எஸ் அ ப்ராடக்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு ஒன்று உருவாக்குனாங்க. என்ன இந்த ட்விலோ, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டெவலப்பர்ஸ் வந்து ஃபோன் கால்ஸை வந்து க்ளவுட் அப்ளிகேஷன்ஸ் மூலியமாகவே ரிசீவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. அதாவது இன்னும் சிம்பிளர் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் கால் ஆகட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம் கால் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த ட்விலோ தான். இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த ஏபிஎஸ் மூலிமா இந்த காலிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனையே கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபிஃப்த்து ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஃபார் கனெக்டட் டிவைசஸ். 2010 இந்த ஏபிஎஸ் பயங்கரமாக பூம் ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கம்பெனிஸ் யோசித்தப்போ தான் இந்த ஏபிஎஸ் மூலிமா நம்ம ஏன் மல்டிபிள் ஸ்பீக்கர்ஸ், கேமராஸ், தெர்மோஸ்டாட்ஸ், மைக்ரோஃபோன்ஸ், சென்சார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது, அதோட டேட்டாஸை ரீட்ரைவ் பண்ணக்கூடாது, ஸோ அதுக்காக ஏபிஎஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இதில் மேஜராக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிவைசஸ் வந்து அதிகமாக இதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. யார் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிட்பிட், கூகுள் நெஸ்ட், அலெக்ஸா, ஸோ இவங்க எல்லாருமே இதை வந்து ஏபிஎஸை அடாப்ட் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்பை ஈஸியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி டேட்டா ஆகட்டும், கண்டென்ட் ஆகட்டும், மீடியா ஆகட்டும், டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் ஆகட்டும், டிஜிட்டல் ரிசோர்ஸஸ் ஆகட்டும், ஸோ ஃப்யூச்சரில் என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அட்வான்ஸாகவே யோசித்து இந்த ஏபிஎஸ் மூலிமா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ இதுதான் ஏபிஐயோட 5 ஃபேஸஸ் அண்ட் இட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம நாளைக்கு வீடியோவில் ஏபிஐஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன, ஏபிஐஸில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.